ஓம் ஸ்ரீம்லாய வித்மகே கலகஸ்தாய தீமகி தன்னோ வாராகி ப்சோத்யாத். இன்றைய பதிவில் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களே, 2026 வருட புத்தாண்டு. இந்த 2026 வருஷத்துலயாவது நமக்கு பெரிய அளவு பிரச்சனை இல்லாம இருக்கணும், கடன் இல்லாம இருக்கணும், கஷ்டப்படாம இருக்கணும், வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனைன்னு இல்லாம இருக்கணும், நிம்மதி மட்டும் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த தவறுகளை 2026 நீங்க செய்யக்கூடாது. அப்படிப்பட்ட தவறுகளை பற்றி, அப்படிப்பட்ட விஷயத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ கனவிலும் கூட மறந்தும் கூட இந்த ஒரு விஷயத்த தொற்றாதீங்க, இந்த விஷயத்துல தலையிட்டுறாதீங்க. அப்படிப்பட்ட விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டா நிம்மதியாக நீங்கள் இருக்க முடியும். ஸோ அதுக்காகத்தான் இந்த பதிவு. ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்க நம்ம சேனலில். ஏற்கனவே தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 வருடத்துடைய முழுமையான புத்தாண்டுகள், அதாவது 8 வயசுல இருந்து 80 வயது வரை உள்ளவர்களுக்குண்டான முழுமையான விரிவான விளக்கமான பலன்கள் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தாரம் பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் என்ற பண்ணி தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. அவ்வளோதான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரகிமன் திருடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் ஸ்ரீ ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்கள், தனுசு ராசி இந்த 2026 ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷல் ராசின்னு சொல்லலாம் அந்த தனுசு ராசி. ஏன்னா உங்களுடைய ராசியில வருடக்கொள்கள் சொல்லக்கூடிய சனியோ குருவோ ராகு கேதுவோ கிடையாது. ஆனா சனி பவனுடைய 10ஆம் பார்வை, மீன ராசியில் கூடிய சனி பவன் 10ஆம் பார்வை உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. கர்மமும் கடமையும் இந்த 2026 கூடுதலாகவே உங்களுக்கு இருக்கும். கர்ம பலன் அதிகமான முறையில் வேலை பார்க்கும். பல கடமைகளை நீங்க செஞ்சு முடிக்கணும். உங்க வாழ்க்கை துணை, உங்க பிள்ளைகள், உங்களுக்கெல்லாம் செய்ய வேண்டிய ஒரு கடமைகளை நீங்க செஞ்சு முடிப்பீங்க. அது பூர்த்தி அடையும் இந்த 2026. குரு பலன் உங்களுக்கு இருக்குங்க. 7ஆம் வீடான மிதுன ராசியிலிருந்து குருபான் உங்களை நேரடியா பார்த்துக்கிட்டு இருக்காரு. உங்க ராசிநாதன் தலைக்கு வந்து தலைப்பாகோட போச்சு அப்படின்ற மாதிரி குருனுடைய பார்வை கிடைப்பதால், மேலும் ஜூன் மாதம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி 8ஆம் வீடான கடகத்துக்கு குரு மறைந்தாலும் மாறினாலும் அங்க உச்சம் அடைகிறார். ஓகேங்களா? ஸோ ராசிநாதன் உச்சம் அடைகின்ற காரணத்தினால கண்டிப்பா தலை தப்பிக்கும், தன்மானங்கள் தப்பிக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்துங்கள். ஆனா இந்த ஒரு 2026 வருஷத்துல திரும்பி போனா திரும்ப கிடைக்கும் சில விஷயங்கள். ஓகேங்களா? ஸோ மறந்தும் கூட புலிவாலை பிடிச்சிடாதீங்க. ஓகேங்களா? அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இருக்க போகுது. ஸோ தெளிவா நான் சொல்றேன். முதல்ல இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 வருஷத்துல நான் ஒரு பதவிக்காக போட்டி போட்டுக்கிட்டு இருக்கேன், ப்ரொமோஷனுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றவங்க அதுல இருக்கிற வேலையை விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டுறாதீங்க. ஓகேங்களா? ஸோ போட்டிகள் அதிகமாக இருக்கும். குறுக்கு வழியில் நம்ம அந்த பதவியை வாங்கிடலாம், ஸோ அப்படின்னு நினச்சி இது பண்ணிடாதீங்க. இருக்கிற வேலையை அதுக்காக இழந்துடாதீங்க. ஓகேங்களா? ஸோ அதில் கவனத்தோடு நீங்கள் இருந்துக்குங்க. மேலும் வாரிசு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது 2026. ஆனால் கவனக்குறைவால் அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? இந்த தவிர நீங்கள் பண்ணிடக்கூடாது. ஸோ உங்களுடைய ஈகோ, உங்களுடைய கோபங்கள் அல்லது உடல்நிலை கட்டுப்பாடு இல்லாமல் போகிறது, தேவையில்லாத மருந்துகள், மாத்திரைகள், தேவையில்லாத சிகிச்சைகள், தேவையில்லாத எண்ணங்களால் கிடைக்கக்கூடிய குழந்தை பாக்கியத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? ஸோ கௌரவம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 2026 9ஆம் வீடான சிம்ம ராசியில கேதுவன் அமர்ந்திருக்கனால தன்மானத்துக்கு சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் அதை வந்து பார்த்துங்க. அப்போ பதவியில பின்தங்கிறதுக்கு, வேலையில டிகிரேஷன் அதாவது ப்ரொமோஷன் கம்மியாகிறதுக்கு, வேலை வாய்ப்பு இழப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது 2026. அப்போ கொஞ்சம் அதுல கவனத்தோட கண்ணும் கருத்துமா இருக்கிறதுக்கு நல்லது. இருக்கிற வேலையை விட்டு பறக்கிற வேலைக்கு ஆசைப்படுறாதீங்க. ஓகேங்களா? அதே போல அரசு சார்ந்த விஷயங்கள், அரசாங்க வேலை, சொந்த தொழில் அல்லது ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருக்குன்னா அதெல்லாம் கூடுதல் கவனம் தேவை. உங்களுக்கு சாதகமான பலன் நடக்காது 2026. அதுல அதிக முதலீடு பண்றது, நேரத்தை அதிகமா செலவு பண்றது, இருக்கிற வேலையை விட்டு அந்த வேலையை மட்டும் முழுசா பாக்குறது போன்ற விஷயத்தை தவிர்த்துறது நல்லது. முக்கியமா தந்தை வழி உறவுகளுடைய உடல்நிலை கவனம் அக்கறை தேவை. ஸோ உங்களுடைய பேரண்ட்ஸை கண்டிப்பாக அதுவும் தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்களை கொஞ்சம் கண்ணுங்கிறத பார்த்துக்குங்க. நேரடி பகை, அதாவது புலிவாலை பிடிச்சிடாதீங்க. அதாவது தேவையில்லாத அரசியல்வாதிகளோடு சண்டை சச்சரவு போட்டுறாதீங்க. அதே போல் தந்தையோடு நேரடி சண்டை போட்டுறாதீங்க. உங்களுடைய முதலாளிகள், உங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகள், உங்களை விட வயது மூத்த மிகப்பெரிய ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடியவர்களுடைய பகையை நேரடியாக எதிர்த்து கொள்ளாதீர்கள். ஸோ அதை 2026 கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது. நேரடி அவங்களை எதிர்க்கும் போது உங்களுடைய வளர்ச்சி ரொம்ப ரொம்ப பின்னடைவை நோக்கி போகும். ஓகேங்களா? ஸோ பல விஷயத்தை இழக்க வேண்டியது வரும் இந்த 2026. ஸோ அதில் கவனத்தோடு நீங்கள் இருந்துக்குங்க. ஸோ வயது மூத்தவர்களோடும் சரி கொஞ்சம் நீங்கள் கண்ணுங்கருத்தமாக அவங்கள ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மிக முக்கியமாக வேற்று மதத்தவர்கள் மூலமாக சில
விஷயத்துல தடைகள் உங்களுக்கு ஏற்படலாம். ஓகேங்களா? ஸோ இது போக கண்டிப்பா வெளிநாடு யோகத்துக்கு முயற்சி பண்றவங்க தைரியம் முயற்சி பண்ணலாம். அது உங்களுக்கு கிளிக் ஆகுங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கெல்லாம் நல்ல விதமான யோகங்கள் உங்களுக்கு உண்டு. தெய்வ அனுகிரகம், தெய்வ சித்திகள் உங்களுக்கு உண்டு. ஓகேங்களா? ஆன்மீக மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு யோகமான ஒரு காலகட்டம் அதுல நல்லா இருக்கும். அடுத்தபடியா நான் வீடு கட்ட போறேன், புதுசா இருக்கிற வீட்டை வித்துட்டு நான் புதிய வீடு வாங்க போறேன் ஃப்ரெஷ்ஷா, தப்பு பண்ணிடாதீங்க. இருக்கிற வீடை அப்படியே மெயின்டைன் பண்றது நல்லது. வீட்டை நான் புதுசா எடுத்து கட்ட போறேன், ஆல்டர்னேஷன் பண்ண போறேன், இந்த வருஷம் வேண்டாம், கொஞ்சம் தவிர்த்துருங்க. ஜூன் மாசத்துக்கு மேல அந்த விஷயத்த ஆரம்பிங்க. ஓகேங்களா? ஸோ இருக்கிற பழைய வீட்டில் புதுப்பித்து செய்வது ஜூன் மாசத்துக்கு அப்புறம் செய்யுங்க. பிரம்மாண்டமா ரொம்ப ஒரு அழகா நீங்க டெக்கரேஷன் பண்ணிட வேண்டாம். ஸோ புதிய வீடு வாங்கும் போதும் சரி, இருக்கிற வீட்டை விற்கும் போதும் சரி கவனம் தேவை. அது வீடு மட்டும் இல்லை, நிலத்துக்கும் பொருந்தும். ஸோ நிலம் வாங்குவது விற்பது போன்ற விஷயத்தில் கவனத்தோடு இருக்கணும். இருக்கிற நிலத்தை, இருக்கிற வீட்டை வித்துட்டு புதுசு வாங்காதீங்க. ஸோ இருக்கிறத டெவலப் பண்ணிக்கங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல அந்த கார் வண்டி வாகனம் வாங்குற விஷயத்திலும் கவனத்தோடு இருக்கணும் நீங்க. சரிங்களா? ஸோ அதுல ஏமாற்றப்படுவதற்கு இழப்புகளுக்கு வாய்ப்பு உண்டு. மிக முக்கியமா இந்த 2026ல மிக முக்கியமான ஒரு பொருள் தொலைஞ்சு போறதுக்கு, திருடு போறதுக்கோ, அல்லது உங்களுடைய முக்கியமான உறவுகள் உங்களை விட்டு விலகி செல்வதற்கு வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? ஸோ அதுல ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருந்துக்கணும். தன்மான சம்பந்தமான பிரச்சனைகள் அவ்வப்போது வந்துட்டு போகும். மேலும் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். கொஞ்சம் அதுல கவனத்தோடு இருந்துங்க. ஸோ அதுல எது மிஸ்டேக் நடந்தாலும் நீங்க பார்த்துக்குங்க. ஸோ இப்படி கெட்ட பலன்கள் நடக்கக்கூடிய சூழலில் குரு பகவான் உச்சம் அடைகிறார் ஜூன் மாதத்துக்கு பிறகு. அப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு நிச்சயமா பண வருவாயில் பிரச்சனை இருக்காது. தன வருவாய் தன்னை போல வந்து கொண்டே இருக்கும். மறைமுகமான வழிகளில், மறைமுகமான உறவுகள் மூலமாக ஏற்கனவே நீங்க ஒரு விஷயம் பண்ணியிருப்பீங்க. சில பேருக்கு உதவி பண்ணியிருப்பீங்க, ஒரு வேலைக்கு உண்டான முயற்சி பண்ணியிருப்பீங்க, ஒரு வியாபாரம் பண்ணியிருப்பீங்க, அதனால கிடைக்க வேண்டிய பண வரவுகளை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அப்படி நீங்கள் செய்த வேலைக்குண்டான கூலி, பண லாபம் இந்த 2026ல உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ அதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்கு. அப்போ கண்டிப்பா தனவர விஷயம், பணவர விஷயத்துல பிரச்சனை இருக்காது. எப்படினாலும் எதிர்பார்த்த பணமானது உங்களுக்கு கைகளுக்கு வந்து சேரும். ஸோ நான் சொன்ன விஷயத்துல மட்டும் கவனத்தோடு இருந்துங்க. மிக முக்கியமா திரும்ப போனா திரும்ப கிடைக்கும் நான் சொன்னேன். அப்படி நீங்க எந்த ஒரு இடத்துல வேலை இழந்தீங்களோ அந்த இடத்துல திருப்பி வேலைக்கு ட்ரை பண்ணலாம், கிடைக்கும். திருமண வாழ்க்கை சம்பந்தமான பிரிவுகள், கணவன் பிரிஞ்சிருக்கீங்கன்னா திரும்ப ஒரு தடவை பேச்சுவார்த்தைக்கு நீங்க ஏற்பாடு பண்ணலாம். கண்டிப்பா ஒன்று இணைவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த 2026ல. மேலும் குழந்தை பாக்கியம், ஸோ அடுத்த ஒரு குழந்தை பாக்கியத்துக்கு நீங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இங்கே உண்டு. ஓகேங்களா? ஸோ இருக்கிற வீட்டை பாதியில் நின்று கட்டி முடிக்க முடியாமல் நின்றுக்குங்க அப்படின்னா அந்த வீட்டை முழுமையாக கட்டி முடிக்க முடியும் இந்த 2026ல. ஓகேங்களா? ஸோ அதே போல எதிர்பார்த்த இடத்தில் கடன் உதவி உங்களுக்கு கிடைக்கும். தாராளமாக திரும்ப கேட்க போகலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் திரும்ப போனால் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? ஸோ ஈகோ, கௌரவம் இந்த நேரத்தில் பார்க்க வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான முன்னேற்றமான ஒரு வாய்ப்புகள் சில நபர்கள்ட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த நபர்கள்ட்ட ஈகோ பார்க்காம இருந்தால் போதும். இந்த 2026ல நிச்சயம் உங்களுக்கு பெரிதளவு நன்மைகள் நடக்கும். ஸோ தவறாம இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க. சரிங்களா? ஸோ நிலவிலே அமைன்றது தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்க. இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆல் தவறாமல் செலுத்திச்சுங்க. மேலும் அடுத்த பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.